வீடியோவில் ரேண்டம் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் த கஸ்டமர் அரைவ்ஸ் அட் எ பேங்க். ஒரு பேங்க்குக்கு கஸ்டமர் வந்து அரைவ் பண்ணுறாங்க. அதோட மீன் ரேட் எப்படி இந்த ப்ராசஸ் முடியுது, பேங்க்குக்கு வந்து அவங்களோட ஃபினிஷிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் பெர் மினிட், 3 பேருக்கு 1 நிமிஷத்தில் முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் டியூரிங் எ டைம் இன்டர்வல் ஆஃப் 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ்க்கோட எப்படி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. 4 கஸ்டமர் வராங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது 4 பேருக்கு மேலே வராங்க அப்படின்னு ஒன்று. அடுத்து 4 பேர் கீழே வராங்க அப்படி ஒன்று. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 3 பெர் மினிட்டு, டைம் வந்து 2 மினிட். ஓகே, இப்போது இதை வச்சு ப்ராபபிலிட்டி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். e பவர் மைனஸ் லேம்டா டி இன்ட்டு லேம்டா டி பவர் n பை n ஃபேக்டர். வேறு என்னோட வேல்யூ வந்து 0, 1, 2ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது கொஸ்டினில் இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்டுக்கு கொடுத்துருந்தாங்க ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு. அப்போ எக்ஸ் ஆஃப் டீக்கு பதில் என்ன போட்டாச்சு, 2 போட்டாச்சு. அப்போ இங்கே எங்கெல்லாம் டீ இருக்கோ இந்த இதுக்கு டீ போட்டாச்சு. இங்கே எனக்கு லேம்டாவோட வேல்யூ என்னது 3 தெரியும், டீயோட வேல்யூ என்னது 2ன்னு தெரியும். அப்போ லேம்டா இன்ட்டு டி அப்படிங்கும்போது 6ன்னு ஆயிரும். லேம்டா டி என்னது 6, பவர் என்னது n பை என்னது n ஃபேக்டர். என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாக்ட்லி 4 கஸ்டமர்ஸ் வந்து அரைவ் ஆகுறாங்க வித்தின் 2 மினிட்ஸ் அப்படின்னு. அப்போது இந்த எக்ஸ் ஆஃப் 2க்கு பதிலாக நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளவு 4. ஓகே, அப்போ என்னுக்கு பதிலாக என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, 4 பேருக்கு மேலே எப்போவுமே இந்த சைடு பார்க்க கிரேட்டர் தேன் வந்துருது அப்படின்னா 1லேருந்து அந்த வேல்யூ என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். 1 போட்டாச்சு. எக்ஸ் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து என்னது 3. 4 வராது, ஏன்னா 4க்கு கீழே உள்ளதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போது ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணணும். இது என்னோட வேல்யூ என்னது 0. லேம்டா டீயோட வேல்யூ எல்லாமே அதே தான், க்கு 0 ஃபேக்டர். இங்கே என்னோட வேல்யூ என்னது 1. அப்போது இந்த ஃபார்முலாவில் மேலேயும் என்ன கீழே என்ன, அப்போ 1 1. அடுத்து என்னுக்கு மேலே 2 வந்தால் இந்த இடத்துல 2 வரும், கீழே என்ன வரும் 2 வரும். அடுத்து 3 வந்துன்னா மேலேயும் 3 வரும், கீழேயும் 3 வரும். இப்படியே ஒவ்வொரு ஃபார்முலாவாக போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். e பவர் எக்ஸ் எல்லாரையும் மைனஸுக்கு காமனாக வெளியில் எடுத்துடலாம். எனிதிங் பவர் 0 1. இங்கே ஒரு 6 வரும், இங்கே வந்து 36 பை 2. இங்கே வந்து அடித்து கொடுத்திங்கன்னா 36 வரும், இங்கே வந்து அடித்து கொடுத்திங்கன்னா 54 வரும். இதை எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 115 அப்படின்னு வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அது 1லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சோம். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, 4 கஸ்டமருக்கு கீழே வராங்க அப்படின்னா இப்போவும் அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் என்னது 0, 1, 2, 3 வரைக்கும் தான் போட முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபார்முலா கிரேட்டர் தான் இருந்ததுனால இந்த மைனஸ் போட்டு எழுதுனேன். இப்போ எனக்கு லெஸ்ஸர் தான் இருக்குது, அதை நான் அப்படியே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, என்னோடய வேல்யூ 1 1, அடுத்து 2 2ன்னு. இதே தான் இந்த இடத்துல இங்கே 1 1 போடணும், அடுத்து 2 2 போட்டு என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் ப்ராபபிலிட்டி ரேண்டம் ப்ராசஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் லீவ் பண்ணுங்கள்.